இப்போ வந்து தமிழ்ல தட்டச்சு செய்யறது நம்ம பார்த்தோம். ஒருவேளை நம்ம ஏற்கனவே தட்டச்சு செய்திருந்தோம் அப்படின்னா, அந்த தட்டச்சு செய்யப்பட்ட ஒரு கோ கோப்பு எழுத்துக்களை வேறு ஒரு எழுத்துருவாக மாற்றுவது எப்படி? அப்படிங்கிறத இந்த காணொளியில பார்க்க போறோம். நம்ம கூகுள்ல போயிட்டு, அதாவது ஃபாண்ட் கன்வெர்ட்டர், ஒரு ஃபாண்ட்ல இருந்து இன்னொரு ஃபாண்ட்டுக்கு எப்படி நம்ம கன்வெர்ட் செய்யறது? இது வந்து நிறைய பேர் ஆன்லைன்ல தான் செய்ய முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல, இது வந்து நம்ம ஆஃப்லைன்லயே செய்ய முடியும். அதை இப்போ நம்ம பார்க்க போறோம். கூகுள் இணையத்துல போயிட்டு NHM கன்வெர்ட்டர் தமிழ் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முதல் பக்கம் வந்துடும். இதுல NHM கன்வெர்ட்டர் எடுத்தோன்னே இண்டிக் லேப்ஸ்னு வருது இல்லையா, இது இந்திய மொழிகளுக்கு உரிய ஒரு தளம். இதுல நம்ம முதல் காணொலியில பார்த்த மாதிரி இதுல நம்ம முதல்ல பார்த்தது தமிழ் ரைட்டர், NHM ரைட்டர். அது தமிழில் தட்டச்சு செய்வதற்கான வசதியை வழங்குது. இது NHM கன்வெர்ட்டர் அப்படிங்கிறது ஃபாண்ட் எழுத்து உருக்களை மாற்றி தருவதற்கான ஒன்றாக பயன்படுகிறது. இப்போ நம்ம ரோபோட்டில்னு சொல்லிட்டோம். இந்த NHM கன்வெர்ட்டரை நம்ம பதிவிறக்கிக் கொள்கிறோம். இப்போ NHM ரைட்டராவது நம்மளுக்கு 1 MB கிட்டத்தட்ட இருந்தது. இது 500 KB கூட இல்லை, 422 KB தான் இருக்கு. இதை நம்ம பதிவிறக்கம் செய்து நம்ம கணினியில இயக்க போறோம். இப்போ வந்து அது செயல்படுத்துறதுக்கு கேட்குது. நம்ம ரன் கொடுக்குறோம். இந்த கன்வெர்ட்டர், NHM கன்வெர்ட்டர் அப்படிங்கிறத நம்ம கணினியில செயல்படுத்த போகிறோம். நெக்ஸ்ட் கொடுத்துறோம். நம்ம லைசன்ஸ் படிச்சு பார்த்துட்டு அக்ரிமெண்ட் அக்செப்ட் த அக்ரிமெண்ட் கொடுத்துறோம். நெக்ஸ்ட் போகிறோம். அடுத்து NHM கன்வெர்ட்டர் உள்ளார போகிறோம். NHM கன்வெர்ட்டர் கொடுத்துட்றோம். நம்ம கொடுத்துட்டோம்னா இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ இந்த NHM கன்வெர்ட்டர் வந்துடுது. இதுல உங்களுக்கு வந்து இருக்கு இல்லையா, பாமினி இருக்கு, டயாக்ரிட்டிக் இருக்கு, ஸ்டீலிப் இருக்கு, சாஃப்ட் வியூ இருக்கு, டேப் இருக்கு, டேஸ் இருக்கு, டேம், TSCII, யூனிகோடு இருக்கு. நம்முடைய கோப்புல இருந்து யூனிகோடில் எழுதப்பட்ட ஒன்றை நாம எடுத்துக்கிறோம். இங்க போட்டுடுறோம். அது யூனிகோடு. யூனிகோடு இருந்து இப்போ நம்ம பாமினிக்கு கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா, இது கன்வெர்ட் கொடுத்துட்டோம்னா இது பாமினியா கன்வெர்ட் ஆகிடும். இப்போ என்னுடைய கணினியில பாமினி எழுத்துரு இல்லைங்கிறதுனால அப்படி வருது. பாமினி ஃபாண்ட் இருக்கு, அதை போயிட்டு நம்ம யூனிகோடா மாற்ற போறோம். இப்போ கொடுத்துட்டோம்னா அம்மா அப்பா அப்படிங்கிறது வந்துடும். இப்போ வந்து உங்களுக்கு இதுல எந்த வகையில் உங்களுடைய எழுத்துக்கள் இருக்கிறதோ அதை நீங்கள் இந்த இடத்துல உள்ளீடு செய்துட்டு உங்களுக்கு எதுவாக மாற்ற வேண்டுமோ அதுவாக இப்படி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல கன்வெர்ட் ஆகிடும். இப்போ பாமினியில இருக்கு, பாமினில இருந்து எனக்கு வந்து யூனிகோடு வேணும்னா யூனிகோடு கொடுத்துட்டு கன்வெர்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அது வந்து கன்வெர்ட் ஆகி வந்துடும். இது வந்து முற்றிலும் ஆஃப்லைன்ல இயங்கக்கூடியது. நம்மளுக்கு இணையம் இதுக்கு தேவையே படாது. அதனால இதை நீங்க வந்து உங்களுடைய கணினியில பதிவிறக்கம் செய்து நீங்க செயல்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு ஒருவேளை ஒளி எழுத்துக்களாக உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா, இப்ப டயக்ரெட்டிக் யூனிகோடு கொடுத்துட்டு டயக்ரெட்டிக் கொடுத்துட்டீங்கன்னா ஃபொனட்டிக்கான உங்களுக்கு உச்சரிப்பின் அடிப்படையில, ஒலிப்பின் அடிப்படையில எழுத்துக்கள் எப்படி அமையுமோ அந்த எழுத்துக்கள் இங்க வந்துடும். இப்ப நம்ம ஒரு சொல் அடிக்க போறோம். இப்ப வந்து யூனிகோட்லயே ஒன்று அடிக்கணும்னு வைத்துங்களேன். கீ மேப் ஆஃப்ல இருக்கு, நான் போயிட்டு ஆன் செய்யறேன். ஃபொனட்டிக் கீபோர்டில் வைத்துட்டு அடிக்கிறேன். தமிழ்நாடு தமிழ்நாடு மாநிலம் தற்போது 38 மாவட்டங்களை உள்ளடக்கியது அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்ப இந்த தமிழ் எழுத்துக்கள் ஆங்கில ஒலிப்புகளாக வரணும் அப்படின்னா இந்த டயக்ரிட்டிக் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது இங்கிலீஷ்ல ஃபொனட்டிக் ஒலிப்பு எழுத்துக்களாக மாறிடும். இப்போ வந்து
இதை நம்ம உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உச்சரிப்புகளின் அடிப்படையில இந்த எழுத்துக்கள் மாற்றுவதற்கு பயன்படும். மொழியியல் செய்பவர்களுக்கு, மொழியியல் ஆய்வாளர்களுக்கு இந்த கன்வெர்ட்டர், இந்த எழுத்துரு மாற்றிங்கிறது மிகவும் பயனுடையதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மாநிலம் தற்போது 38 மாவட்டங்களை உள்ளடக்கியது. மொழிகள் படித்தவங்களுக்கு தெரியும், இந்த புள்ளி, கோடு, மேல ஒரு கோடு, கீழே ஒரு கோடு, இது எல்லாமே வந்து ஒரு குறியீடுகள் ஒலிப்பினை அடிப்படையாக கொண்டது. ஆக வந்து இந்த ஒலிப்பு உடைய எழுத்துக்களுக்கு ஃபொனட்டிக் லெட்டர்ஸா தமிழை நீங்கள் மாற்றணும்னா இந்த டயக்ரிட்டிக் உதவும். இப்போ இந்த டயக்ரிட்டிக் இருக்கு, ஒருவேளை என்கிட்ட ஃபொனட்டிக் லெட்டர்ஸ் இருக்கு, இதை நான் யூனிகோடுக்கு மாற்ற போறேன் அப்படின்னா, இப்போ நம்ம யூனிகோடுக்கு மாற்றிக்கிறோம். இந்த யூனிகோட்ல இருக்கிறது எனக்கு வந்து வானவில் அப்படிங்கிறத கொடுக்குறேன் அப்படின்னா வானவில் ஃபாண்ட்டுக்கு மாறிடும். வானவில்ல இருக்கிறத நான் பாமினிக்கு கொடுக்குறேன்னா பாமினிக்கு மாறிடும். பாமினியில் இருக்கிறத நான் வந்து யூனிகோடுக்கு கொடுக்குறேன்னா யூனிகோடுக்கு மாறிடும். இப்போ இது எல்லாமே ஆஃப்லைன், நம்மளுக்கு இன்டர்நெட் தேவைப்படாது, நம்ம ஆஃப்லைன்லேயே நம்ம வந்து இதனை செயல்படுத்திக்கலாம். ஆக என்ஹெச்எம் கன்வெர்ட்டர்ங்கிறது ஆஃப்லைனில் இயங்கக்கூடியது. ஒரு பாமினிலிருந்து யூனிகோடுக்கு, யூனிகோடிலிருந்து வானவிலுக்கு, ஃபொனட்டிக் கீபோர்டு, ஃபொனட்டிக் லெட்டர்ஸாக மாற்றுறதுக்கு, இன்னும் பிற டேப், டெஸ்ட், ஸ்டாம்ப் போன்ற வகையாக மாற்றுவதற்கு உங்களுக்கு இந்த என்ஹெச்எம் கன்வெர்ட்டர் மிகவும் பயனுடையதாக இருக்கும். நன்றி. சரி, இப்போ இந்த என்ஹெச்எம் கன்வெர்ட்டர் வந்து நம்ம எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ஹெச்எம் ரைட்டர் இங்கே இருக்குது, வேணும்னா நம்ம தூக்கி இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ என்ஹெச்எம் கன்வெர்ட்டர், இப்போ நம்ம போயிட்டு என்ஹெச்எம் கன்வெர்ட்டர் அப்படின்னு தேடணும்னா இது இங்கே இருக்கும், இதை கொண்டு வந்து நம்ம வைத்துக்கலாம். இப்போ என்ஹெச்எம் கன்வெர்ட்டரில் உங்களுக்கு ஒரு செயல்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு திறப்பில் வைத்துட்டு உங்களுக்கு எந்த எழுத்துக்களை, எந்த எழுத்துருக்களை நீங்கள் உள்ளீடு செய்ய போகின்றீர்களோ அந்த எழுத்துருவை நீங்கள் கொடுத்துட்டு எதுவாக உங்களுக்கு மாற்ற வேண்டுமோ அந்த எழுத்துருவை நீங்கள் கொடுத்துக்கலாம். வேலை முடிஞ்சதும் நீங்கள் வந்து க்ளோஸ் செய்துக்கலாம்.